இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 408 அப்படின்றதுலேருந்து கொஞ்சம் கீழே 407 இந்த ஜோனில் தான் நேற்று ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் இந்த 406 அப்படின்னு மார்க் பண்ணியிருந்த சப்போர்ட்டில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதால் இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவை தான் நேற்று மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் இந்த ஜோன்லேயே ஸ்டே ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்று இல்லாது, அதாவது 1ஆம் தேதி இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மறுபடியும் அதே ஜோனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி அதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிறப்ப கூட 406 இன்னொரு சப்போர்ட் இருக்க ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதையும் பிரேக் பண்ணுறப்போ 402 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்து கீழே இருந்து இந்த ஜோனுக்கு வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக், ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், அதாவது 402 ரீச் பண்ணோன்னே ஹெவி பையிங் இருந்திருக்கு. அதனால் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 410 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 410 இல்லை 410க்கு மேலேயோ இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் என்னென்னு பாருங்கள், நேற்றுடைய ஹைக்கு மேலே போய் மார்க்கெட் புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் நேற்று ஹைக்கு மேலே போய் ஓப்பன் பண்ணுறனால கொஞ்சம் பையிங்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இதிலேருந்து நம்ம எப்படி ஆனால் நம்ம செல்லிங்கை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா மார்க்கெட் பாருங்கள் 460லேருந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. 402 வந்தோன்னா ஒரு புல் பேக் இருக்குது, சாதாரண ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப க்ரூஷியலான ட்ரேடிங் ஜோனில் இருக்க போகுது. அதாவது என்ன நடக்கும்னு பாருங்கள், 412 அப்படின்றத நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணணும். இந்த 412 இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட் பண்ண போகிறது மூவிங் ஆவரேஜும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த ஜோனில் அது ஓப்பன் ஆகிறப்ப. ஸோ 412 மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக போயிடுச்சு அப்படின்னா பையிங்க்கு போகும். பட் இதை பிரேக் பண்ணி இது கீழே வந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி கீழே வர்றதுக்கு சான்சஸும் உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை. ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா செல் ட்ரெண்டில் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஜோனை ரொம்ப க்ளோஸாக இந்த 410 இந்த ரெண்டு இடம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த 412 மேலே க்ளோசிங் இங்கே வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ காப்பர் வந்து மேலே போகணுன்னா ஒரே ஒரு இதுதான், 412 மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். இல்லை நீங்கள் டீம் வியூவரில் இந்த மாதிரி நம்ம சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க இந்த மூவிங் ஆவரேஜை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு மார்க்கெட் மேலே போகிறப்போ பை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் ட்ரேடிங். கொஞ்சம் டஃப்பான ட்ரேடிங் ஜோன் தான். பார்த்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடர் வந்து ட்ரேடிங் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காப்பரோட எங்கள் அட்வைஸை செல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக, அது மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி ஜிங்க் மார்க்கெட் எப்படி எம்சிஎக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஜிங்க் மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். இதுதான் நேற்று 105 பக்கத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதே ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி 101.5 அப்படின்ற மேலே இன்னொரு ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகி 99 அப்படின்ற ஜோன் வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கே க்ளோசிங் வந்திருக்கு. இன்றைக்கி ஜிங்க் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இதே 101.5 அப்படின்ற ஜோனில் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய. ஸோ அதனால் என்னென்னு பாருங்கள், சேம் காப்பருக்கு என்ன பண்ணணுமோ அதே தான். இந்த 101.5க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஜிங்க் வந்து பை ட்ரெண்டுக்கு போயிடும். ஆனால் ஓப்பனிங்கில் என்ன பண்ணலான்னா, ஆனால் இது கம்ப்ளீட்டாக பையிங்கு போயிடுச்சு அப்படின்றதும் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி 50-50 மார்க்கெட். என்றைக்கே ட்ரேடிங்கில் 20 நாள் ஒரு மாதத்தில் இருக்க ட்ரேடிங்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 1 or 2 days இருக்க தான் செய்யும். அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறப்போ ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிளியராக இருக்காது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு கரெக்டாக ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். இதில் பாருங்கள், இந்த 101.5 நீங்கள் பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டாக வச்சு ஃபஸ்ட்டு செல் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பை ரிவர்ஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ 50-50 சான்ஸ் இருக்குது. இந்த 101.5 நல்லா ரெஃபரன்ஸாக வச்சு க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாதவங்க இன்றைக்கி எந்த ட்ரேடும் பண்ணாமல் ட்ரேடிங்கை விட்டுட்டு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்னும் கிளியராக வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது நல்லது. அடுத்தது நம்ம இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேடான்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்க்கெட் நல்ல ஓப்பனிங், நல்ல லோ ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஓப்பனிங் கொடுத்தோன்னே நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் 4520 அப்படின்றது தான் மார்க்கெட்டோடைய ஒரு ஸ்விங் ஆகிற ஜோன் அப்படின்லாம். அதாவது ஸ்விங் ஜோன்னா என்னென்னா இந்த 4520லேருந்து இதை ரெஃபரன்ஸ் ஆச்சு மேலேயோ கீழே ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டு மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் இந்த போன மந்த் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், இங்கே மார்க்கெட் வந்து லோவாக ஓப்பன் ஆகி கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு ஓப்பனிங்லேயே. திருப்பி மார்க்கெட் 4480 நம்ம மார்க் பண்ணியிருந்த 4480ல் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ மேலே போய் இதே 4520 அப்படின்றத பிரேக் பண்ண முடியாமல்
ரெசிஸ்டன்ஸு கீழே வந்துருக்கு. மறுபடியும் இந்த ஜோனில் கன்சாலிடேட் பண்ணி ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்த மார்க்கெட்டை ஏன் இந்த மாதிரி மேஜர் ஜோனில் கன்சாலிடேட் பண்ணி நேற்று இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்துச்சு. ஸோ ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தோன்னே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆன மார்க்கெட் ஃபுல் பவுன்ஸ் பேக் கொடுத்து இதே ஜோனில் திருப்பி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இன்னும் சந்தேகமே நமக்கு கிடையாது. 4520 அப்படின்றது வந்து மார்க்கெட்டோடைய டிசைடிங் ஜோன். ஸோ மார்க்கெட்டிங் டிசைடிங் ஜோனை நம்ம எப்படி ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 4520 4540 இந்த ஜோனாக வச்சுட்டு இந்த மூவிங் ஆவரேஜை ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோன் 4520 மேலேயோ இந்த மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் இதுக்கு ஓப்பன் ஆகிறப்ப இன்றைக்கி ஓப்பனிங் எங்கன்னா இதே ஜோனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குது. 4520 அப்படின்ற ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இதே ஜோனில் ஓப்பன் ஆகிற டைமில் மூவிங் ஆவரேஜையும் இதையும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஜோன் மேலே மார்க்கெட் போகுதா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் திருப்பி பையிங்க்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு க்ரூட் ஆயிலில். இல்லை இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட் கீழே ட்ராப் ஆயிரும். திருப்பி செல் ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங் எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அடுத்த வாரத்தோட ட்ரெண்டு டிசைட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் மேலே இருந்து அடுத்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இன்றைக்கி க்ளோசிங் கீழே வந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ செல்லர்ஸ் அதிகமாக கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் ஜோனில் மறுபடியும் சொல்கிறோம், ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண முடிஞ்ச கிளைண்ட்ஸ் வந்து இந்த சார்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் பார்க்காம ஃபோன் என்ட்ரி போடுறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க இன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி உண்டான மேஜர் நியூஸ் என்னன்றதை சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதையும் பாருங்கள் என்னென்ன டைமில் மேஜர் நியூஸ் வருதுன்ட்டு. தேங்க்யூ, பாய்.